Hi friends, நம்ம இன்னைக்கு Quants Base Game Seriesல டைம் ஒன்று டாபிக்ல சில சம்ஸ் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A is 40% more efficient than B. A and B working together to complete a work in 40 days. Find the number of days taken by B alone to complete the work அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் A B-ஐ விட 40% எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நோட் பண்ண வேண்டிய லைன். அதாவது பர்சன்டேஜ் சர்டன் வந்து அதிகமாகவோ லெஸ்ஸாவோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எஃபிஷியண்ட்டாக இல்லை டைமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சம்மில் ஏவோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது 40%. யாரை விட? பியை விட. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போது பி 100 அப்படின்னா ஏ வந்து 40% அதிகமாக இருக்கும், 140 அதிகமாக இருக்கும். அப்போ 140:100 அப்படின்னு சொல்லி ரேஷியோ வருது. 140:100 அப்படின்னா 7x 5x வருமா? 7:5 ரேஷியோ வரும். அப்போது ஏவோட எஃபிஷியன்சி 7x, பியோட எஃபிஷியன்சி 5x. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அண்ட் பி ஒர்க்கிங் டுகெதர் டு கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 40 days. ரெண்டு பேரும் ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 40 days ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை பி அலோன் டு கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது பி அலோனாக அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஏவும் பியும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு 40 days ஆகுதா? அப்போ டோட்டல் ஒர்க் என்ன? டேஸ் இன்டூ எஃபிஷியன்சி தான். டோட்டல் டைமு இன்டூ டோட்டல் எஃபிஷியன்சி. டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்திருக்காங்க? 40 days எடுத்திருக்காங்க. சரியா? டோட்டல் டைமு 40 days எடுத்திருக்காங்க. இன்டூ டோட்டல் எஃபிஷியன்சி ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பார்த்துருக்காங்க. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 7x, பியோட எஃபிஷியன்சி 5x. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க அப்படின்னா டோட்டல் எஃபிஷியன்சி என்ன வரும்? 12x வரும். 7x + 5x டோட்டலாக 12x வரும். அப்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு என்னது? டோட்டல் ஒர்க் வரும். சரியா? இப்போ நம்மகிட்ட கேட்குறது பி அலோனா எவ்வளோ நாளாக முடிப்பாங்க, பி அலோனா எவ்வளோ நாளாக முடிப்பாங்கிறது என்ன பண்ணணும்? டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் பி போடணும். இங்கே எஃபிஷியன்சி ஆஃப் பி என்ன இருக்குது? 5x இருக்குது. சரியா? அப்போது 5x இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி அலோனா எவ்வளோ டைமில் முடிப்பாங்க கிடச்சிரும். எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இந்த 5ஆல் சால்வ் பண்ணால் இங்கே 8 வரும். அப்போது 12 × 8 தானே இருக்கும். 12 × 8 இருக்கும். 96ங்கிறது ஆன்சராக வரும். சரியா? 96ங்கிறது ஆன்சராக வரும். தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 35 women can pluck flowers on a garden for 5 hours per day. If plucking time is increased by 2 hours, then what is the number of women to be required ன்னு கேட்குறாங்க. ரைட்டா? அப்போது 35 women's 5 hours ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ அந்த 5 ஹவர்ஸுக்கு பதிலாக 7 hours ஆகினாங்கன்னா, ஏன்னா இன்க்ரீஸ்டு பை 2 hours சொல்கிறாங்களே, 5 ஹவர்ஸுக்கு பதிலாக 7 hours ஆகினா எவ்வளோ உமன் வந்து தேவைப்படுவாங்க? எப்போவுமே டைம் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? டைம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் எஃபிஷியன்சி வந்து ரெடியூஸ் ஆகும். ரைட்டா? எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆகும். அப்போ எஃபிஷியன்சிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் பீப்புள் தானே. ஏன்னா ஒரு பர்சன் ஒரு எஃபிஷியன்சி கொடுக்காரு, இல்லை சர்டன் எஃபிஷியன்சி கொடுக்காரு. அப்போ பர்சன் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். பர்சன் ரெடியூஸ் ஆக ஆக எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆகும். இது அப்படியே டைமுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆகும். எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டைம் ரெடியூஸ் ஆகும். ரைட்டா? இங்கே நமக்கு என்ன ஆகுது? டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் எஃபிஷியன்சி வந்து என்ன ஆகணும்? ரெடியூஸ் ஆகும். ரைட்டா? இப்போது நம்ம எஃபிஷியன்சி தனியாக தெரியாது. 35 women இருக்காங்க. அப்போ ஒரு உமனுக்கு ஒரு எஃபிஷியன்சின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 35 எஃபிஷியன்சி வருமா? சரியா? 35 எஃபிஷியன்சி வரும். எப்போது? 5 hours ஒர்க் பண்ணும்போது. சரியா? 5 hours per day ஒர்க் பண்ணும்போது 35 எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, இல்லை 35 women கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ரைட். இப்போ என்ன ஆகுது? இந்த டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம் வந்து 2 hours வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ என்ன ஆகிடும்? 7 hours ஆகிடுமா? இப்போ இந்த 7 hours எவ்வளோ எஃபிஷியன்சி தேவைப்படும்? சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சரியா? சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இங்கே என்ன ஆன்சர் வருதோ அது எஃபிஷியன்சி நம்ம எடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? 35 women தான் 35 எஃபிஷியன்சின்னு எடுத்துருந்தோம். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வருதோ அது எஃபிஷியன்சி மட்டும் இல்லை, நம்பர் ஆஃப் உமனும் இதே ஆன்சர் தான். சரிங்களா? ரைட். இப்போது இது என்ன ரேஷியோவில் இருக்குது? டைம் வந்து 5:7 இருக்கா? அப்போ எஃபிஷியன்சி இல்லை நம்பர் ஆஃப் உமன் ரேஷியோ என்னவா மாறும் அப்படின்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். 7:5ன்னு மாறும். சரியா? இது அப்படியே 7:5ன்னு மாறும். சரிங்களா? டைம் ரேஷியோ என்ன இருக்குது? 5:7 இருக்குது. அப்போ அப்படியே அங்கே உமன் ரேஷியோ என்ன மாறிடும்? இல்லை எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ என்னவா வரும் அப்படின்னா 7:5ன்னு வரும். ரைட். இப்போ இங்கே 7 இருக்கிற இடத்துல 35 இருக்கா? அப்போ 7 தான் 35 அப்படின்னா இந்த 5 என்ன வரும்? 25ன்னு வரும். சரியா? 25. அப்போ 25 எஃபிஷியன்சி தேவைப்படுது. ரைட்டா? நம்ம ஆல்ரெடி 35 எஃபிஷியன்சி 35 women அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோமா? அப்போ 25 எஃபிஷியன்சி என்னவா எடுக்கணும்? 25 women எடுக்கணும். அப்போது 2 hours இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு
எவ்வளோ உமன் தேவைப்படுவாங்க? 25 உமன்ஸ் வந்து தேவைப்படுவாங்க அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ரைட், அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Pipes P and Q together can fill the tank in 24 minutes and pipes Q and R can fill the tank in 60 minutes and 30 minutes respectively. If pipe P doubles its efficiency and pipe R reduced to half of its efficiency, then find the time taken by the pipe P and R together to fill the tank. Right, இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? P and Q, pipe P and Q ரெண்டு சேர்ந்து ஃபில் பண்ணுற டைம் கொடுத்துருக்காங்க 24 minutes. செகண்டு பைப் கியூவும் ஆரும் இண்டிவிஜுவலாக எவ்வளோ டைமில் ஃபில் பண்ணுவாங்க? 60 minutes 30 minutesனு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அலோனா 60 minutes and 30 minutesல ஃபில் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? பைப் பியோட எஃபிஷியன்சி வந்து டபுள் ஆகுது, பைப் ஆரோட எஃபிஷியன்சி வந்து அப்படியே ஹாஃப் ஆகுது. இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பியும் ஆரும் சேர்ந்து எவ்வளோ டைமில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, அப்போது பைப் P and Q எவ்வளோ டைமில் ஃபில் பண்ணுறாங்க? 24. அடுத்தது Q எவ்வளோ டைமில் ஃபில் பண்ணுறாங்க? 60. R எவ்வளோ டைமில் ஃபில் பண்ணுறாங்க? 30. இது மூணுக்கும் நமக்கு எஃபிஷியன்சி எடுத்தோம் அப்படின்னா 120ன்னு வரும். சரியா, இது மூணுக்கு எஃபிஷியன்சி எடுத்தோம்னா 120ன்னு வரும். அப்போ P and Qவோட எஃபிஷியன்சி என்ன வரும்? இந்த 120யை இந்த டைமால் டிவைட் பண்ணால் நமக்கு எஃபிஷியன்சி வந்துடும். ரைட்டா, இங்கே 5ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும், இங்கே 4ன்னு வரும். சரியா, 5 2 and 4. இப்போ P and Q இருக்குல்ல, இந்த P and Qவோட டோட்டல் எஃபிஷியன்சி தான் எவ்வளவு? 5. இங்கே Qவோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 2. அப்போ Pயோட எஃபிஷியன்சி என்ன வரும்? Pயோட எஃபிஷியன்சி என்ன வரும்? P and Q ரெண்டும் சேர்ந்து 5, Q மட்டும் 2. அப்போ Pயோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 3 அப்படின்னு சொல்லி வரும். சரியா, Pயோட எஃபிஷியன்சி 3 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க? Pயோட எஃபிஷியன்சி டபுள் ஆகுது, ஆரோட எஃபிஷியன்சி ஹாஃப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா, அப்போ Pக்கு ஆருக்கு என்ன எஃபிஷியன்சி வரும்னு பார்த்துடலாமா? P and R இருக்குது, Pயோட எஃபிஷியன்சி டபுள் ஆகுதா? ரைட்டா, அப்போ இங்கே Pயோட எஃபிஷியன்சி இங்கே 3 இருக்கா? அப்போ 3 டபுள் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? 6ன்னு ஆகிடும். Pயோட எஃபிஷியன்சி 6ன்னு ஆகிடுது. அடுத்து ஆரோட எஃபிஷியன்சி ஹாஃப் ஆகுதா? ஆரோட எஃபிஷியன்சி வந்து ஹாஃப் ஆகுது. அப்போ 4ன்னு இருக்கிறது ஹாஃப் ஆகி 2ன்னு மாறுமா? 4ன்னு இருக்கிறது ஹாஃப் ஆகி 2ன்னு மாறும். ரைட், இப்போ P and R ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ டைம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 120. அப்போ 120 ஜாப் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு பார்க்கணும். 120 இதோட பை எஃபிஷியன்சி போடணுமா? பியோட எஃபிஷியன்சி இப்போ 6, ஆரோட எஃபிஷியன்சி இப்போ 2, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இப்போ டோட்டல் எஃபிஷியன்சி 8. ரைட், இப்போ இந்த 12 இருக்குது, 8ஆல் சால்வ் பண்ணால் 1, ரிமைனிங் 4 இருக்கும், 8ஆல் சால்வ் பண்ணால் 5. அப்போ டோட்டலாக இந்த எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க அப்படின்னா 15 minutes எடுக்கிறாங்க. ரைட்டா, 15 minutes எடுக்கிறாங்க. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். Kogi, Savi and Kani together can complete a work in 15 days and the ratio of the efficiency of Kogi to Savi is 3:2. If Kogi and Savi together complete the work in 18 days, then in how many days Kani and Savi together to complete the work ன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஃபர்ஸ்ட் 3 people இருக்காங்க, கோகி, சவி அண்ட் கனி. இவங்க 3 பேர் சேர்ந்து 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துருக்காங்க கோகி அண்ட் சவிக்கு 3:2. அடுத்து கோகி அண்ட் சவி இவங்க 2 பேரும் சேர்ந்து 18 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. ரைட்டா, இப்போ என்ன கேட்குறாங்க? கனி அண்ட் சவி டுகெதர் இவங்க 2 பேரும் சேர்ந்து, கனி அண்ட் சவியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், ஃபஸ்ட்டு இந்த எஃபிஷியன்சி ரேஷியோ எடுத்துக்கலாமா? கோகி அண்ட் சவி இவங்க 2 பேருக்கு சேர்ந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3x 2x. இப்போ நமக்கு கனிக்கு எஃபிஷியன்சி தெரியாது, ஆனால் லாஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க வேண்டியது கனி அண்ட் சவி 2 பேருக்கும் தான். சரிங்களா, அப்போது கனிக்கான எஃபிஷியன்சியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரைட், இப்போது அவங்க கொடுத்துருக்குற அந்த டேஸை மட்டும் நோட் பண்ணுங்கள். இங்கே 18 days இருக்கா? யார் யார் பண்ணுறா? கோகி அண்ட் சவி தானே. கோகி அண்ட் சவி இவங்க 2 பேருக்கும் எஃபிஷியன்சி தெரியும். எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் தான் டோட்டல் ஒர்க்கு. அப்போ இவங்க 2 டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளவு? 5x இன்ட்டு டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க? 18. இதுதான் டோட்டல் ஒர்க்கு. சரியா, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இவங்க 3 பேர் சேர்ந்து 15 days எடுத்தாங்க இல்லையா, அந்த ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ அங்கே 3 பேர் சேர்ந்து 15 days எடுக்கிறாங்க. டேஸ் வந்து 15, 3 பேரோட எஃபிஷியன்சி போடணுமா? இதில் 2 பேரோட எஃபிஷியன்சி தான் தெரியும், 5x. சரியா, 2 பேரோட எஃபிஷியன்சி 5x. இந்த தேர்ட் பர்சன் கனிக்கு நமக்கு தெரியாது, ஸோ கேன்னு போட்டுக்கிறோம். சரியா, தேர்ட் பர்சனோட எஃபிஷியன்சி தெரியாது, கேன்னு போட்டுக்கிறோம். ரைட், இங்கே 15 இருக்குது, 18 இருக்கா? அப்போ இங்கே 3ஆல் சால்வ் ஆனால் 5, இங்கே 6. இந்த 5ம் இந்த 5ம் போயிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 6x மட்டும் இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 5x + k மட்டும் இருக்கும். ரைட்டா, 5x
ப்ளஸ் கே மட்டும் இருக்கும். அதாவது கேங்கிறது கனியோட எஃபிஷியன்சி. இந்த 5x அங்கே போனால் மைனஸ் ஆகிடுமா? அப்போ கனியோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? எக்ஸ்ன்னு இருக்கும். கனியோட எஃபிஷியன்சி எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நமக்கு ஆல்ரெடி ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி தெரியும். இப்போ தேர்ட் பர்சன் கனியோட எஃபிஷியன்சி என்ன? ஒரு எக்ஸ். சரியா? ரைட், ஒரு எக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? கனியும் சவியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ கனி அண்ட் சவி இவங்க ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி என்ன? 3x. அப்போ டோட்டல் எஃபிஷியன்சி என்ன வருது? 3x வருது. டோட்டல் ஒர்க்கு பார்க்கணுமா? டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 5x × 18 டோட்டல் ஒர்க்கு தான். 15 × 5x + x. சரியா? 15 × 6x அதே தான். ரைட்டா? நம்ம இந்த 5x × 18x எடுத்துக்கலாம். ரைட்டா? 5x × 18. ரைட், இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 3ஆல் இது சால்வ் ஆச்சுன்னா 6ன்னு வரும். அப்போ 5 × 6 மட்டும் இருக்குமா? ஃபைனலாக 5 × 6 மட்டும் இருக்கும், 30. சரியா? அப்போது கனி அண்ட் சவி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 30 டேஸில் முடிப்பாங்க. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். 45 men complete 60% of the work in 12 days, working 5 hours in a day. If after 10 days only 40% of the work is completed, then how many additional hours required to complete the work on time and without increasing the number of men in கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 45 men என்ன பண்ணுறாங்க? 60% of the work 12 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரியா? 60% of the work 12 daysல கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா 100% எவ்வளோ ஆகும்? 20 days ஆகும். ரைட், அடுத்தது 5 hours டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க கூட இருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் 10 days 40% ஆஃப் த ஒர்க் தான் என்ன இருக்குது? கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரைட்டா? நம்ம இனிஷியலாக பார்த்தோம் 10 டேஸில் 100%க்கு 20 days எடுத்துருக்கணும். அப்போ 10 daysல எவ்வளோ முடிஞ்சிருக்கணும்? 50% முடிஞ்சிருக்கணும். ஆனால் எவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு? 40% தான் முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த ஆன் டைமில் முடிக்கிறதுக்கு. சரியா? தென் ஹவு மெனி அடிஷ்னல் ஹவர்ஸ் ரெக்கார்டு டு கம்ப்ளீட் தி ஒர்க் ஆன் டைம். ஆன் டைம்னா என்ன? அந்த 20 daysக்குள்ளேயே முடிக்கணும். இப்போ 10 days ஆல்ரெடி போயிடுச்சு. அப்போ என்ன இருக்குது? ரிமைனிங் 10 days மட்டும்தான் இருக்குது. சரியா? ரிமைனிங் 10 days தான் இருக்குது. 10 daysல எவ்வளோ முடிக்கணும்? 40% முடிச்சிட்டாங்க. ஆனால் எவ்வளோ முடிக்கணும்? 60% முடிக்கணும். ரைட்டா? அதுக்கு அடிஷ்னலாக எத்தனை ஹவர்ஸ் எடுத்துக்கணும்? மேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்போ இனிஷியலாக 45 men இருக்காங்க அப்படின்னா அந்த மென் தான் அப்படியே இருக்கணும். ரைட்டா? ரைட், இந்த சம் புரியலைன்னா இந்த ஒரு விஷயத்தை கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இனிஷியலாக நோட் பண்ணுங்கள், 45 men இருக்காங்க. ரைட்டா? 45 men இருக்காங்க. இப்போ இவங்க டோட்டல் டைம் நம்ம பார்த்தோம்ல, டோட்டல் டைம் எவ்வளவு? 60%க்கு 12 days எடுக்கிறாங்க. அப்போ 100%க்கு எவ்வளோ டைம் எடுப்பாங்க? 20 days எடுப்பாங்க. ரைட்டா? அப்போ டோட்டலாக இவங்க அந்த ஒர்க்கை வந்து 20 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதை தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்போது இந்த லைனில் பாருங்கள், 10 days ஆயிடுச்சு, 40% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரைட், சரியா? 10 daysல 40% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 60% இருக்குமா? ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 60%. நார்மலாக அந்த 60%க்கு எவ்வளோ டைம் எடுப்பாங்க? 12 days எடுப்பாங்க. ரைட்டா? அப்போ 45 men 12 days எடுக்கிறாங்க. 60%க்கு 5 hours ஒர்க் பண்ணுறாங்க. ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறாங்க? இதே அகைன் 60% தான் இருக்குது. நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்போ 45 men 60%க்கு இங்கே எவ்வளோ டைம் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு? ஏன்னா ஃபஸ்ட்டு 10 daysல 40% முடிஞ்சு. அப்போ அந்த 60%க்கு ரிமைனிங் 10 days தான் இருக்குது. அப்போது நார்மலாக நமக்கு 12 day கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன தான் இருக்குது? 10 day தான் கிடைக்குது. அப்போ எங்கே தான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்? மென் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. டேஸ் வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ எங்கே தான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்? இந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதுதான் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இந்த 45 men கேன்சல் ஆகிடுமா? ரைட், இங்கே 60 வருமா? 60 = 10x. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 6. எக்ஸோட வேல்யூ 6. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஹவு மெனி அடிஷ்னல் ஹார்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஹவு மெனி ஹார்ஸ்ன்னு கேட்கல. ஹவு மெனி ஹார்ஸ்னால் நம்ம 6ன்னு போட்டுக்கலாம். ஹவு மெனி அடிஷ்னல் ஹார்ஸ்? அப்போ ஆல்ரெடி 5 hours இருக்குது. ஆல்ரெடி 5 hours இருக்குது, இப்போ 6 hours இருக்குது. ரைட்டா? ஆல்ரெடி 5 hours, இப்போ 6 hours. அப்போது அடிஷ்னலாக எத்தனை? 1 hour தான் அடிஷ்னலாக தேவைப்படுது. அந்த 1 hour வந்து ஆப்ஷனில் இருக்காது. ஸோ நன் ஆஃப் தீஸ். அடுத்தது 6th கொஸ்டின் பார்க்கலாம். P alone can complete a work in x days and Q and R together can complete a work in x by 2 days. And P, Q and R together can complete the work in 5 days. And the ratio of efficiency of P to Q is 4:3. Find the time taken by R alone to complete the work ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு P வந்து x daysல முடிக்கிறாங்க. சரியா? P வந்து x daysல முடிக்கிறாங்க. Q and R வந்து x by 2 daysல முடிக்கிறாங்க. ரைட்டா? இவங்க எவ்வளோ டைம் P எடுத்திருக்காங்களோ அதில் ஹாஃப் டைம் தான் எடுத்திருக்காங்க. அது எக்ஸ்னா இது x by 2. அடுத்து P
P, Q and R மூணு பேர் சேர்ந்து எவ்வளோ டைமில் முடிக்கிறாங்க 5 டேஸில் முடிக்கிறாங்க. அடுத்தது எஃபிஷியன்சிக்கு ரேஷியோ கொடுக்காங்க. பியோட எஃபிஷியன்சி கியூவோட எஃபிஷியன்சிக்கு ரேஷியோ கொடுக்காங்க 4:3. இப்போ என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஆர் அலோன் டு கம்ப்ளீட் த ஒர்க். ஆர் வந்து அலோனா இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன்று P வந்து எக்ஸ் டேஸு, Q அண்ட் R ரெண்டு பேர் சேர்ந்து x/2 டேஸா. அடுத்து PQR 5 டேஸில் முடிக்கிறாங்க இல்லையா, அது இருக்கட்டும். சரியா, அந்த எக்ஸ்னு வந்துச்சுன்னா 2 எக்ஸை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த 2 எக்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், எக்ஸ் தான் வரும். சரிங்களா, ஏன்னா இது வந்து ஹாஃப் இருக்குது. சரியா, இது என்னன்னு தெரியாது. இது 1 இது 2ன்னு வரும். சரியா, இது 1 இது 2. டைம் படி பார்த்தீங்கன்னா இப்போ அது 10 டேஸ்னால் இது என்னவா இருக்கும் 10/2. 5 டேஸ்ன்னு இருக்குமா, அது 20 டேஸ்னால் இது 20/2 10 டேஸ்ன்னு இருக்கும். அப்போது டைமுக்கான ரேஷியோ என்ன இருக்குது 2:1. அப்போ 1 2ன்னு இருக்கா, அந்த 1 2 ஒன்றும் இல்லை, இது 1 இது 2 இந்த ரேஷியோவில் தான் டைம் எடுத்துருக்கு. அப்போ 1க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் 2 தான் எல்சிஎம்மாக வரும். சரியா, அப்போ 2 இங்கே தான் இருக்குது, இதுக்கு எக்ஸ் தான் எல்சிஎம்மாக வரும். சரியா, அப்போ இதோட எஃபிஷியன்சி 1, இதோட எஃபிஷியன்சி 2ன்னு வரும். சரியா, இதோட எஃபிஷியன்சி 1, இதோட எஃபிஷியன்சி 2ன்னு வரும். ரைட், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, Pக்கும் Qக்கும் என்ன கொடுத்துருக்காங்க 4:3ன்னு கொடுத்துருக்காங்களா. P அண்ட் Q எஃபிஷியன்சி என்ன கொடுத்துருக்காங்க 4A, ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது அதனால் A எடுத்துக்கிறோம். 4A 3A. ரைட்டா, 4A 3A. ரைட், இப்போ நமக்கு Pயோட எஃபிஷியன்சி இங்கே என்ன வந்துச்சு 1ன்னு வந்துச்சா. அப்போ அந்த 1 தான் என்னது 4Aவா, 1 தான் 4A. இந்த 1 தான் 4Aனா 2 என்ன வரும் 8A வருமா. 1 தான் 4Aனா 2 என்ன வரும் 8A. இப்போ இந்த 8A யார் யாருக்கான எஃபிஷியன்சி Q அண்ட் Rக்கான எஃபிஷியன்சியா, 2 பேர் இருக்காங்க, Q அண்ட் R 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருக்குமான எஃபிஷியன்சி 8A. ரெண்டா ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இதில் Qக்கான எஃபிஷியன்சி இங்கே வந்துருச்சா, எவ்வளவு 3Aங்கிறது Qக்கான எஃபிஷியன்சியாக வந்துருச்சு. அப்போது ரிமைனிங் Rக்கான எஃபிஷியன்சி என்னவா இருக்கும் 5A இருக்குமா. ரிமைனிங் Rக்கான எஃபிஷியன்சி என்னவா இருக்கும் 5Aன்னு சொல்லியிருக்கும். ரைட்டா, அப்போது Pக்கான எஃபிஷியன்சி 4A, Qக்கான எஃபிஷியன்சி 3A, Rக்கான எஃபிஷியன்சி 5A. ரைட், இப்போ என்ன சொல்கிறாங்க R எவ்வளோ டைமில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, R எவ்வளோ டைமில் ஒர்க்கை முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ டிவைட் பை ஆரோட எஃபிஷியன்சி போடணும் 5A போட்டாச்சு. ஆரோட எஃபிஷியன்சி போடணும் 5A போட்டாச்சு. இப்போ மேலே வந்து டோட்டல் ஒர்க் போடணுமா, டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். இது டோட்டல் ஒர்க்குக்கு நமக்கு இந்த லைன் கொடுத்துருக்காங்க. 3 பேர் சேர்ந்து PQR இந்த 3 பேர் சேர்ந்து 5 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்களா. அப்போ டோட்டல் ஒர்க்னா என்ன, டோட்டல் டைம் இன்ட்டு டோட்டல் எஃபிஷியன்சி தானே. டோட்டல் டைம் அங்கே 5 கொடுத்துருக்காங்க இன்ட்டு டோட்டல் எஃபிஷியன்சி. 3 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளவு 7 + 5 12A. அப்போ 5 இன்ட்டு 12A அப்படிங்கிறதா என்னது டோட்டல் ஒர்க். அதை தான் இங்கே போகிறோம் 5 இன்ட்டு 12A. இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும், இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிடும். அப்போது 12. R அலோனா எவ்வளோ டைமில் முடிப்பார் 12 டேஸில் முடிப்பார். சரிங்களா, R மட்டும் அலோனா 12 டேஸில் முடிப்பார். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். The ratio of the time taken to complete the work by A to B 5:3 and the time taken by B alone to complete the work is 1/5 of the time taken by C alone to complete the work. If A, B and C together complete the work and they gets the total wages is ₹1035, then find the wages of B. இது என்ன சொல்லியிருக்காங்க, டைம்க்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டைம் ரேஷியோ இது எஃபிஷியன்சி ரேஷியோவில் டைம் ரேஷியோ யார் யாருக்கு ஏக்கும் பிக்கும் 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது B alone complete the work is 1/5 of the C alone complete the work. அப்போ C எவ்வளோ டைம் எடுக்கிறாங்களோ அதில் 20% 1/5 தான் யார் எடுக்கிறா B எடுக்கிறாங்க. ரைட்டா, அடுத்தது ஏபிசி 3 பேர் சேர்ந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டோட்டலாக வேஜஸ் 1035 வருது. ரைட்டா, இதில் பியோட வேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, இங்கே வந்து நமக்கு டைம் ரேஷியோவே கொடுத்துட்டாங்க ஏ பி அப்படின்னு சொல்லி. ஏ வந்து 5x, பி வந்து 3x டைம் எடுத்துக்கிறாங்க. இப்போ சிக்கு டைம் பார்க்கணுமா, இப்போது 1/5 தானே. அப்போ என்ன அர்த்தம், பிக்கும் சிக்கும் டைம் ரேஷியோ என்ன இருக்குது 1:5 இருக்கு. ரைட்டா, 1/5னா 1:5. அப்போ 1 தான் 3xனா 5 என்ன வரும் 15xன்னு வருமா 15x. அப்போ ஏ பி அண்ட் சி 3 பேர் எடுத்துக்கிற டைம் எவ்வளவு 5x 3x 15x. அப்போ டோட்டலாக எல்சிஎம் எடுத்தால் நமக்கு எத்தனை எக்ஸ் வரும் 30x வரும். சரியா, டோட்டலாக எல்சிஎம் எடுத்தோம்னா 30x வரும். ஏவோட எஃபிஷியன்சி 6, பியோட எஃபிஷியன்சி 10, சியோட எஃபிஷியன்சி 2 அப்படின்னு சொல்லி வரும்.
சரிங்களா? ரைட். இப்போ உங்கள் 3 பேருமே ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டோட்டல் வேஜ் 1035 வருது. இப்போது பிக்கான வேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க 3 பேரும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா இதோட மல்டிபிளில் தான் அவங்க வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? இவர் 6ஓட மல்டிபிள்லையும் இவங்க 10ஓட மல்டிபிள்லையும் இவங்க 2ஓட மல்டிபிள்லையும் தான் பண்ணுவாங்க. அப்போ அதை ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா இதோட டோட்டல் எஃபிஷியன்சி தான் டோட்டலான அந்த ஒர்க்கோட அது போய் நிற்கும். ரைட்டா? இப்போ 16 18 அப்போ டோட்டல் பார்ட் இருக்கு இல்லையா, டோட்டல் ஒர்க் இவங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து 18 பார்ட்டாக தான் போய் நிற்கும். சரிங்களா? 18 பார்ட் தான் போய் நிற்கும். அப்போது இந்த 18 ஒர்க்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேஜ் கிடைக்குது? 1035 கிடைக்குது. சரியா? 1035. இப்போ பிக்கு கேட்குறாங்களா, பியோட பார்ட் எவ்வளவு? 10 தானே. 10க்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? 10க்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இது 9, இது 5 ஆகிடுமா? அடுத்து 9 மல்டிபிள்னா 1, அகைன் 1 5 1 1 5 வருது. இந்த 5 இன்ட்டு அங்கே 115 இருக்குது. 5 இன்ட்டு 115 எவ்வளவு? 575. ரைட்டா? 575 தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். Suresh alone can complete the work in X days and Banu alone can complete the work in 50 days and the efficiency of Banu is 50% more than that of Janu. If Banu and Janu together can complete the work in X days, then find the ratio of the efficiency of Suresh to Janu னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் சுரேஷ் வந்து அலோனா எக்ஸ் டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரைட்டா? சுரேஷ் வந்து அலோனா எக்ஸ் டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பானு வந்து 50 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரைட்டா? பானு வந்து 50 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்து பானுவோட எஃபிஷியன்சி 50% மோர் தென் ஜானுவோட எஃபிஷியன்சி கொடுக்கும். அப்போ ஜானுன்னு ஒருத்தங்க வர்றாங்க, பானுவோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது? 50% அதிகமாக இருக்குது. யாரை விட? ஜானுவை விட. அப்போ இங்கே எஃபிஷியன்சி பற்றி பேசுகிறாங்க. அப்போது ஜானுவோட எஃபிஷியன்சி 100 அப்படின்னா பானுக்கு 150 வந்துருக்குமா? 150:100 தானே இந்த ஆர்டரில் இருக்கும். அப்போது 3:2 நம்பர். சரியா? 3:2. இப்போ இவங்க 2 பேருக்கு எஃபிஷியன்சி என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:2. அப்போது டைம் என்ன ரேஷியோவில் வரும்? அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி தானே வரும். டைம் என்ன ரேஷியோவில் வரும்? 2:3 வருமா? சரியா? எஃபிஷியன்சி 3:2 இருக்குது. அப்போ டைம் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும், 2:3 வரும். அப்போ 2 தான் 50, 3 என்ன வரும்? 75. சரியா? 2 தான் 50, 3 என்ன வரும்? 75. இந்த இப்போ எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அந்த எக்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2 எக்ஸ் வந்தால் அதை நம்ம வச்சு எடுத்துப்போம். இல்லை ஒரு எக்ஸ் 2 நம்பர் வந்துச்சுன்னா இந்த எக்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்புறம் எக்ஸ் வேல்யூ நமக்கே வந்துடும். ரைட்டா? ரைட். இப்போ 50 75 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 150 வருமா? பாருங்க, 150/50 3 வந்துருச்சு. 150/75 2 வந்துருச்சு. ரைட்டா? ரைட். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இஃப் பானு அண்ட் ஜானு டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் எக்ஸ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ பானு அண்ட் ஜானு 2 பேரும் சேர்ந்து எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்களா? பானு அண்ட் ஜானு 2 பேரோட எஃபிஷியன்சி தெரியும், டோட்டல் ஒர்க் தெரியும். அப்போ நமக்கு அந்த எக்ஸோட வேல்யூ வந்துருமா? இப்போ 2 பேரும் சேர்ந்து எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்கன்னா 150/5 போடணுமா? என்ன வரும்? 30. இந்த 30 தான் என்னது? எக்ஸுக்கான வேல்யூ. சரியா? அந்த 30 தான் எக்ஸுக்கான வேல்யூ. அப்போது இந்த இடத்துல 30 தானே வரும். இந்த இடத்துல என்ன வரும்? 30 தான் வரும். இப்போ சுரேஷ் 30 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா அவரோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 150/30 தானே. சுரேஷோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 5ன்னு இருக்கும். சரியா? சுரேஷோட எஃபிஷியன்சி 5ன்னு இருக்கும். இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கேட்குறாங்க? தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த எஃபிஷியன்சி ஆஃப் சுரேஷ் டு ஜானு. சரியா? சுரேஷுக்கும் ஜானுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. 5:2ன்னு வரும். சரியா? 5:2 தானே இருக்குது. சுரேஷுக்கு எஃபிஷியன்சி 5, ஜானுக்கு எஃபிஷியன்சி 2. அப்போ 5:2 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து நம்ம 9th கொஸ்டின் பார்க்கலாம். 15 men and 15 women complete a piece of work in 30 days. If the ratio of the efficiency of a man to a woman is 3:1, then in how many days 25 men can complete the same work அப்படின்னு கேட்குறேன். ரைட்டா? 15 men and 15 women. சரியா? 15 men கொடுத்துட்டாங்க, 15 women கொடுத்துட்டாங்க. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்? 2 டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மென் உமன் கொடுத்துட்டு அவங்களோட டைம் கொடுப்பாங்க. நம்ம அதை 2 ஈக்குவல் பண்ணி பார்த்து மென்க்கும் உமனுக்கும் ரேஷியோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆனால் இந்த கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்க? ரேஷியோ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. நமக்கு அந்த ஒரு லைன் வந்து இங்கே சேவ் தான் ஆகும். ரைட்டா? அப்போ 15 மென்னோட எஃபிஷியன்சி என்ன? 3யா? அப்போ 15 × 3 ப்ளஸ் 15 விமனோட எஃபிஷியன்சி என்ன? 1. 15 × 1. இது வந்து டோட்டல் எஃபிஷியன்சியா? மென் அண்ட் உமன் போட்ட டோட்டல் எஃபிஷியன்சி இன்டூ 30 டேஸில் முடிக்கிறாங்களா? அப்போ இது டோட்டலாக என்ன? இது டோட்டலாக எஃபிஷியன்சி, இது டோட்டலாக டைம். அப்போது எஃபிஷியன்சி இன்ட்டு டைம், டோட்டல் ஒர்க் வந்துருச்சா?
ரைட். இப்போ டோட்டல் ஒர்க் வந்துச்சு, அப்படியே டிவைட் பண்ணிப்போம். இப்போ எத்தனை பேர் முடிக்கணும்? 25 men எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 25 men எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 25 இன்ட்டு மென்னோட எஃபிஷியன்சி என்ன? 3. ரைட். இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு வந்துடும். இங்கே 15 × 3 45, 15 × 1 15. அப்போ 45 + 15 என்ன வரும்? 60 வருமா? 60 × 30 டிவைடட் பை 25 × 3 வருமா? இந்த 3க்கு இங்கே 3 போச்சுன்னா 10 இருக்கும். இங்கே 2 வருமா? 5ஆல் சால்வ் ஆச்சுன்னா இங்கே 5 வரும். அகைன் இது 5ஆல் சால்வ் ஆச்சுன்னா 12 வரும். அப்போ ஓவராலாக 12 × 2 வருமா? 12 × 2 என்ன வரும்? 24. அப்போ 25 men எவ்வளோ நாள் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னா 24 டேஸில் முடிப்பாங்க. 24 டேஸ், செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 10th கொஷின். இந்த 10th கொஷினை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குவான்ட்ஸ் பேஸ் கேம் சீரிஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதே சீரிஸில் நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்து அதில் உள்ள சம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.